ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தேனால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சயா, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சயா ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம். பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தேலையானால், அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12 14/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாயும் சூரியனும் இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்கார். அதனால் வந்து முதல்ல வந்து எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுறதை ஜாகிரதையாக பார்க்கறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் வக்கர குரு வந்துடுறார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புதன் வந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் வருது. அதனால் உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டு தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு செய்யாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழிலில் வந்து நல்லபடியான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஆனால் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு அந்த தடங்களை தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய வக்கர குரு பகவான், அதாவது சிவராஜ யோகத்தை கொடுக்குறார். அதனால வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில்
வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ரொம்பவும் பொறுமையாகவும் ஜாகிரதையாகவும் பண்ணுறது நல்லது. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கு, சமசப்தமத்தில் சுக்கிரன் வேற இருக்கார். அதனால வந்து 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போறதுனால இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது காதல் அந்த மாதிரியான வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5-7 சம்பந்தம் வர்றதுனாலையும் 11ஆம் அதிபதியும் அங்கே போய் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால மனசை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலை நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகளும், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போய் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக குழந்தை பிரச்சனை இருந்தவங்க, குழந்தை இல்லாமல் இருந்தவங்க, திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த புத்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள், பேப்பர் அந்த மாதிரி பிரிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க, கவிஞர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த நரம்பு சம்பந்தமான டாக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது. காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் திருமணம் வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கு அடுத்த மாதத்துக்கு மேலே தான் பார்க்கணும். திருமணத்திற்கு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் முயற்சிகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காது சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கும். எப்படின்னா முதல் டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். சனி ராகு சேர்ந்து இருக்கிறது 9ஆம் இடத்துலன்றது வந்து தந்தைக்கு பின்னடைவை நிச்சயமாக கொடுக்கும். தந்தையின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய அதாவது சொத்துக்கள் வர்றதெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர், அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுக்கும் வரக்கூடிய அவர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதும் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார், 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமும் போகிறார். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரனோட வேறு சேர்ந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வேலையில் ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுக்கு வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருதுன்னா 22/12/2025 24/12/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க. நெல் வாங்கி தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு தானியம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் வந்து நீங்கள் போய் ஒரு விஷ்ணு கோவிலில், அதாவது நாராயணன் கோவிலில் போயிட்டு, இந்த வைகுண்ட ஏகாதசி வேறு வருது, பெருமாள் கோவிலில் போயிட்டு துளசி மாலை ஒரு 10 முழம் வாங்கி கொடுங்க. அது வந்து ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். அது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போகும்.